மின்சார சபை ஊழியர்களின் வேலைநிறுத்தம் தொடரும் என அறிவிப்பு. வடக்கில் மணல் மாபியாக்களை கட்டுப்படுத்த உரிய அலுவலகங்களிடமிருந்து போதிய ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. வடமாகாண ஆளுநர் தெரிவிப்பு. பல நாள் மீன்பிடி படகிலிருந்து 600 கிலோவுக்கும் அதிகமான போதைப்பொருள் மீட்பு. மண்சரிவு அபாய குடும்பங்களுக்கான கொடுப்பனவு 25 லட்சம் ரூபாவாக உயர்வு. கடந்த வருடத்தில் மட்டும் 62 கோடி ரூபாய் மோசடி. தொடர்ந்து ஏமாறும் யாழ் மக்கள், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கோட்டாவுக்கு மீண்டும் நோட்டீஸ். சுற்றுலா அபிவிருத்தி, யாழ்ப்பாணத்திற்கு விசேட நிதி. நெல்லியடியில் சட்டவிரோத மணல் அகழும் வாகனத்தை துரத்திச் சென்ற காவல்துறை. எரிபொருள் நுகர்வை குறையுங்கள், பொதுமக்களிடம் கோரிக்கை. பொதுஜன பெரமுனவின் மே தின கூட்டம் ரத்து. சாகர காரியவசம் உத்தியபூர்வமாக அறிவிப்பு. யாழில் சைவ ஆலயத்தின் சிலை உடைப்பு. சிசிடிவியில் சிக்கிய சந்தேக நபர். அரசாங்கம் எரிபொருள் விலை அதிகரிப்பூடாக மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கின்றது. நிலக்கரி ஊழலால் மின்சார கட்டணமும் உயரும் அபாயம். எம் மரிக்கார் குற்றச்சாட்டு. காலி துறைமுகத்திலிருந்து ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை. நலிந்த ஜெயதிச. வாகன இலக்கத்தகடு அச்சிடுவதற்கான புதிய திட்டம். வெளிநாட்டு பயணிகளுக்கு அமைச்சரவை எடுத்த அதிரடி தீர்மானம். பதற்றத்தினால் திடீரென மூடப்பட்ட வான்பரப்புகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பயணத்தில் மாற்றம். மத்திய கிழக்கு போர் மோதல்கள் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி எதிர்கொள்வதற்காக முடிந்தவரை சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், தம்மால் இயன்றவரை எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார். எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து கருத்து தெரிவித்த அவர், கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருளை கொள்வனவு செய்தமை இந்த விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக குறிப்பிட்டார். அவ்வாறு இடம்பெறாதிருந்தால் இந்த மாத இறுதி வரை பழைய விலையிலேயே எரிபொருளை விற்பனை செய்திருக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தற்போதுள்ள எரிபொருள் நெருக்கடி உலகம் முழுவதையும் பாதித்துள்ளதால் இதற்கு கூட்டாக முகம் கொடுக்காவிட்டால் கடும் அபாயத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்றும், எனவே நுகர்வை கட்டுப்படுத்துமாறு அவர் மீண்டும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் 600 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். குறித்த படகு அடுத்த 2 நாட்களுக்குள் கரைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்த அமைச்சர், அதனுள் கணிசமான அளவு ஆயுதங்களும் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இலங்கைக்கு தெற்கே உள்ள ஆழ்கடல் பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இந்த படகு பொறுப்பேற்கப்பட்டது. இதேவேளை கடந்த 7ஆம் தேதியும் தெற்கு கடற்பரப்பில் கடற்படையினர் மேற்கொண்ட சோதனையில் மற்றொரு படகு கைப்பற்றப்பட்டது. அது தெற்குவுட்ட துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு சோதிக்கப்பட்ட போது அதனுள் 102 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 900 கிராம் கொக்கைன் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதிலிருந்து 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால, போதைப்பொருள் விநியோக வலையமைப்பை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. போதைப்பொருளுக்கு அடிமையான பிரஜைகளை மீட்டெடுக்கும் அதேவேளை சமூகத்தையும் நாம் சுத்தப்படுத்த வேண்டும். இந்த விநியோக வலையமைப்பு திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் பிணைந்துள்ளது. இதனை முற்றாக ஒழிப்பதற்கு இலங்கை போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படையினர் இணைந்து செயற்பட்டு வருகின்றனர் என குறிப்பிட்டார். மணல் மாபியாக்களின் கட்டுப்பாடற்ற செயற்பாடுகளால் மாகாணத்தில் மணல் விலை கடுமையாக அதிகரித்து செல்கின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியத்தின் வடக்கு மாகாண அலுவலகத்திடமிருந்து போதிய ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மணல் மற்றும் கிரவல் விலைகளை கட்டுப்படுத்தி ஒரே சீராக பேணுவதற்கும் மக்களின் தேவைக்கேற்ற விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்குமான புதிய பொறிமுறை ஒன்றை உருவாக்கும் நோக்கில் விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் இன்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. மணல் மற்றும் கிரவல் விநியோகத்தில் வடக்கு மாகாணத்தில் தற்போது எழுந்துள்ள சவால்கள் தொடர்பாக நேரில் ஆராய்ந்து தீர்வு காண்பதற்காக ஆளுநரால் விடுக்கப்பட்ட விசேட அழைப்பை ஏற்று புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியத்தின் தலைவர் சமன் ஜெயசிங்க இக்கலந்துரையாடலில் விசேடமாக பங்கேற்றிருந்தார். இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மணல் மாபியாக்களின் கட்டுப்பாடற்ற செயற்பாடுகளினால் மாகாணத்தில் மணல் விலை மிக கடுமையாக அதிகரித்து செல்கிறது. இந்த ஆண்டு வடக்கு மாகாணத்தில் பெருமளவான
வீட்டுத் திட்டங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் சாதாரண மக்கள் தங்கள் நாளாந்த தேவைகளுக்கு கூட மணலை பெற்றுக்கொள்ள முடியாத துர்ப்பார்க்கிய நிலை காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியத்தின் வடக்கு மாகாண அலுவலகத்திடமிருந்து போதிய ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மணல் எடுத்து வருவதற்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு நடைமுறையில் கிளிநொச்சியிலிருந்து சட்டவிரோதமாக அகழப்படும் மணலை எந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி ஏற்றி வருகின்றனர். மேலும் அரசு நிறுவனங்களூடாக மணல் விநியோகிப்பதற்கான அனுமதி பத்திரங்களும் விண்ணப்பித்தால் அதற்கு காலதாமதம் ஏற்படுகின்றது. ஆனால் தனிநபர்களுக்கு பணியத்தினால் உடனடியாக அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. இந்த நடைமுறைகள் முற்றாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். மாவட்ட செயலர்களின் தலைமையில் விசேட குழுக்கள் அமைத்து அக்குழுக்களூடாக இனி அனுமதிகளை வழங்கும் நடைமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் மிக காட்டமாக கேட்டுக்கொண்டார். இலங்கை கடல் எல்லைக்கு மிக அருகாமையில் இருந்த ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து இலங்கைக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு பிரிவினர் இலங்கைக்கு எந்த ஒரு அறிவிப்பையும் விடுவிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். இரண்டு நாடுகளுக்கிடையே போர்ச்சூழல் நிலவும் போது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் அது குறித்து மூன்றாம் நாடு ஒன்றிற்கு அறிவிப்பதில்லை என்றும் அவ்வாறு செய்வார்கள் என தான் நினைக்கவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இரண்டு நாடுகள் போரிடும் போது ஒரு நாடு மற்றொரு நாட்டை தாக்கப் போவதாக மூன்றாவது நாட்டிடம் சொல்லும் என்று நான் நினைக்கவில்லை. அதனால் அவ்வாறு சொல்லி இருக்கவில்லை. கடற்படைக்கு எவ்வாறு குறிப்பிட்ட தகவல் கிடைத்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பகுதியில் சடலங்கள் மற்றும் சில உயிர்காக்கும் அங்கிகள் மிதப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே எமது கடல்சார் மையத்திற்கு செய்தி கிடைத்தது. அது 32 பேருடன் இருந்தனர். அங்கு 32 பேர் உயிருடன் இருந்தனர். மேலும் சிலர் காணாமல் போயிருந்தனர். சில சடலங்களை நாம் மீட்டிருந்தோம். செய்தி துல்லியமாக எங்கிருந்து வந்தது என்பதை என்னால் சரியாக கூற முடியாது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்த போதிலும் திடீரென எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான காரணங்கள் குறித்து இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச விளக்கம் அளித்தார். கடந்த சில நாட்களில் நாட்டில் எரிபொருள் நுகர்வு அதிக அளவில் காணப்பட்டதாகவும் அதன் காரணமாக கையிருப்புகள் ஓரளவுக்கு குறைந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் புதிதாக ஆர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் புதிய விலையிலே இலங்கைக்கு வந்தடைந்தால் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டியிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து மேலதிகமாக விளக்கம் அளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச தற்போது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 37.76% அதிகரித்துள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை பொறுத்தவரை ஆட்டோ டீசல் 99.99%, சூப்பர் டீசல் 99.6%, 92 ரக பெட்ரோல் 75% மற்றும் 95 பெட்ரோல் 79% வரை விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையேற்றத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டோம். எங்களிடம் கையிருப்பு இருந்தது. நாம் ஆர்டர் செய்த தொகுதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கப்பலில் இருந்து எரிபொருளை இறக்கும் போது அதற்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னர் நிலவும் சராசரி விலையிலேயே அதன் இறுதி விலை தீர்மானிக்கப்படுகிறது. இந்த உலகளாவிய விலை அதிகரிப்புக்கு மத்தியில் நாம் விலை அதிகரிக்காவிட்டால் தனியார் நிறுவனங்கள் எரிபொருள் இறக்குமதியை குறைக்கலாம் அல்லது நிறுத்தலாம். அது எரிபொருள் விநியோகத்தில் தடை ஏற்படுத்தும். மற்றைய விடயம் கடந்த சில நாட்களாக காணப்பட்ட அதிகப்படியான எரிபொருள் நுகர்வு. பொதுவாக ஒரு நாளைக்கு 4000 மெட்ரிக் டன் டீசலை நுகரப்படும். பெட்ரோல் அதைவிட குறைவு. ஆனால் மார்ச் 1 முதல் 9 வரையான காலப்பகுதியில் 59,200 மெட்ரிக் டன் டீசலும் 47,500 மெட்ரிக் டன் பெட்ரோலும் நுகரப்பட்டுள்ளன. அதாவது கடந்த சில நாட்களில் மட்டுமே மேலதிகமாக சுமார் 13,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் 23,000 மெட்ரிக் டன் டீசலும் நுகரப்பட்டுள்ளன. இது அதீத நுகர்வினால் எமது கையிருப்பில் இருந்த எரிபொருள் முழுமையாக தேர்ந்துவிட்டது. இதனால் புதிய தொகுதிகளை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. இந்த புதிய கப்பல்கள் அதிக விலையிலேயே வந்தன. இதன் காரணங்களாலேயே விலையை உயர்த்த வேண்டியிருந்தது. உண்மையில் அதிகரிக்க வேண்டிய தொகை இன்னும் அதிகம். ஆனால் அத்தகைய பாரிய விலை உயர்வை எமது பொருளாதாரம் தாங்க முடியாது என்பதால் இந்த அளவில் விலை உயர்த்தப்பட்டது. மறுபுறம் இந்த விலை உயர்வு மூலம் பொதுமக்கள் எரிபொருள் நுகர்வை ஓரளவுக்கு குறைத்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார். மோட்டார் வாகனங்களுக்கான இலக்கத் தகடுகளை அச்சிடும் பணியை புதிய நிறுவனம் ஒன்றுடன் ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டது. இந்த நிகழ்வில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம், வீதி போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையினர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க, ஒப்பந்தத்தின்படி குறித்த நிறுவனம் 3 மாதங்களுக்குள் இலக்கத் தகடுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட கால
காலம் எடுத்ததாகவும் அமைச்சரவையின் அனுமதி மற்றும் சட்டமாதிபரின் ஆலோசனையின் பேரில் இது கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இருப்பினும் குறித்த நிறுவனத்துடன் நடாத்தப்பட்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளின்படி 2 மாத காலத்திற்குள் இப்பணிகளை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். இந்த திட்டம் சுமார் 3 பில்லியன் ரூபாய் பெறுமதியானது எனவும் 1 முதல் 5 ஆண்டு காலத்திற்கு அந்த நிறுவனத்திற்கு இது வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வேகர பகுதியில் அமைந்துள்ள எமது அலுவலக வளாகத்தில் புதிய இடவசதிகளுடன் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 மாதங்களாக இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதனால் நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க சற்று காலம் எடுக்கும். எவ்வாறாயினும் ஏப்ரல் இறுதியில் அல்லது மே மாத முற்பகுதியில் பணிகளை ஆரம்பிக்க திட்டுள்ளோம். அதற்காக 3 மாதங்கள் வரை காத்திருக்கப் போவதில்லை. குறித்த நிறுவனம் ஏற்கனவே எமது வேகர வளாகத்தில் முதற்கட்ட கட்டுமான பணிகளை ஆரம்பித்துள்ளது. அத்துடன் இதற்கு தேவையான அச்சிடும் இயந்திரங்களை இறக்குமதி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் 3 வாரங்களுக்குள் அந்த பணிகள் நிறைவடையும் என்று அந்நிறுவனம் இன்றைய கலந்துரையாடலில் அறிவித்துள்ளது என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை இம்முறை மே மாதம் 1ஆம் தேதி மே தின கூட்டம் மற்றும் பேரணிகளை நடாத்தப் போவதில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். மே தின கூட்டத்தை ரத்து செய்தமைக்கான காரணத்தை விளக்கிய அவர் மேலும் கூறுகையில், இம்முறை மே மாதம் 1ஆம் தேதி புனித பூரணி தினமாக அமைவதால் அன்றைய நாளில் அரசியல் கூட்டங்கள் அல்லது பேரணிகளை முன்னெடுக்கப் போவதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட்டாலும் மக்கள் கூட்டம் மற்றும் பேரணிகள் ஒரு நாளில் பிரம்மாண்டமாக நடாத்தப்படும் என்றார். மக்கள் ஆதரவு இல்லாத காரணத்தினாலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பின்வாங்குவதாக எழுந்துள்ள விமர்சனங்களை அவர் முற்றாக நிராகரித்தார். எமக்கு மக்கள் பலம் இல்லை என அவரும் நினைக்க வேண்டாம். எமக்கு இன்னும் மக்கள் ஆதரவு பலமாக உள்ளது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடாத்துமாறு தற்போதைய அரசுக்கு நாம் சவால் விடுகின்றோம். அப்போது மக்கள் பலம் யாருக்குள்ளது என்பது வெளிச்சத்திற்கு வரும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மண்சரிவு மற்றும் மண்சரிவு அதிக அபாய நிலை காரணமாக குடும்பங்களை மீள குடியமர்த்தும் திட்டத்தின் கீழ் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக வழங்கப்படும் நிதியை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அதி அபாய பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களை அடையாளம் கண்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் மீள குடியமர்த்துவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி பயனாளிகளை வீடுகளை நிர்மாணிக்கும் முறையின் கீழ் அந்த குடும்பங்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டை நிர்மாணிப்பதற்காக அதிகபட்சமாக 1.6 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டதுடன் அதனை 2.5 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு இணங்க இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் குறித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை ஒன்றுக்காக வாக்குமூலம் வழங்குவதற்கு இம்மாதம் 17ஆம் தேதி முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் சிங்கப்பூருக்கான பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதால் அன்றைய தினம் சமூகம் அளிக்க முடியாது என கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அவர் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். வாக்குமூலம் வழங்குவதற்காக வேறொரு தேதியை ஒதுக்கி தருமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இம்மாதம் 17ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு மீள அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமது கோரிக்கைகளுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் வரை தற்போதைய வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாக மின்சார ஊழியர் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. மின்சார சபை கலைக்கப்பட்டு புதிதாக நிறுவப்பட்ட 4 நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதான நிறைவேற்று அதிகாரிகளுக்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து மின்சார தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகார சபையின் உபதலைவர் நந்தன உதயகுமார கருத்து தெரிவிக்கையில், மின்சார சபை கலைக்கப்பட்ட பின்னர் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிர்வாகத்திற்கும் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திடுவது உள்ளிட்ட 8 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்தோம். இன்றைய பேச்சுவார்த்தையில் எமது முன்மொழிவுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. எனினும் எமது 6 முக்கிய கோரிக்கைகள் தொடர்பில் தம்மால் தெளிவான பதிலை வழங்க முடியாது என பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஜனாதிபதி அல்லது விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரை தீர்மானிக்க வேண்டும் என நாம் அவர்களிடம் சுட்டிக்காட்டினோம். இன்று எமக்கு அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் சாதகமான தீர்வு எட்டப்பட்டால் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலிப்போம். அவ்வாறு இல்லையெனில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் எமது போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல நேரிடும் என்று குறிப்பிட்டார்.
இலங்கையின் சுற்றுலாத்துறை நிலைபெறான முறையில் மேம்படுத்துவதற்காக 2026 முதல் 2028 ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்காக புதிய அபிவிருத்தி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மதிப்பிடப்பட்ட மொத்த செலவு 2667.3 மில்லியன் ரூபாவாகும். இதில் விசேடமாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மாத்திரம் 131.2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சரவணை பகுதியில் அமைந்துள்ள ஆலயம் ஒன்றின் சிலை உடைத்து சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் ஊர்காவற்றுறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சரவணை செல்ல கதிர்காமம் ஆலயத்திலேயே நேற்று இந்த சிலை உடைப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆலயத்தில் இருந்த சிலை இனம் தெரியாத நபரால் சேதப்படுத்தப்பட்டதை அடுத்து அது குறித்து ஊர்காவற்றுறை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து ஆலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவின் காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்தனர். அதில் பதிவாகியிருந்த காட்சிகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் அவரை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். புனிதமான வழிபாட்டு தலம் ஒன்றில் இடம்பெற்ற இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் கவலையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக ஜனாதிபதி அண்மையில் பாராளுமன்றத்தில் உறுதியளித்திருந்த போதிலும் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரித்ததன் மூலம் அரசாங்க மக்களின் பணத்தை பகிரங்கமாக கொள்ளையடித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். மரைக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிலக்கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர், நாட்டில் 26 நாட்களுக்கு தேவையான பெட்ரோலும் 30 நாட்களுக்கு தேவையான டீசலும் கையிருப்பில் உள்ளதாக ஜனாதிபதி சபையில் கூறியிருந்த நிலையில் திடீர் டீசல் விலையை 22 ரூபாவினாலும் 92 ரக பெட்ரோல் விலையை 24 ரூபாவினாலும் அதிகரித்தது அநீதியானது என குறிப்பிட்டார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் தற்போதைய விலை அதிகரிப்பானது பழைய கையிருப்புகளை அதிக விலைக்கு விற்பனை செய்து லாபம் ஈட்டும் ஒரு சூழ்ச்சியாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு யுத்தம் காரணமாக இலங்கையின் தேயிலை, ஆடை உற்பத்தி மற்றும் சுற்றுலாத்துறை ஊடாக கிடைக்கும் டாலர் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் முறையான பொருளாதார திட்டங்களை முன்னெடுக்கவில்லை என அவர் சாடினார். ஆஸ்திரேலியா, சீனா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்தி முதலீடு ஈர்க்க வேண்டியது அவசியம் எனவும் வரி தடைகளை நீக்கி டாலர்களை நாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் தேர்தல் காலங்களில் அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாக கப்பலிலிருந்து தரையிறக்கப்படும் விலைக்கு எரிபொருளை வழங்க முடியும் என்ற கூற்றை அரசாங்கம் தற்போது நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் இது மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் நிலக்கரி கொள்வனவில் பாரிய ஊழல் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர் 11வது கப்பலில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி தரமற்றது என்பதால் லக்விஜிய மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திரங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டமிட்டபடி 25 நிலக்கரி கப்பல்களும் கொண்டுவரப்படும் என்ற போதிலும் தற்போது ஏற்பட்டுள்ள நட்டமானது சுமார் 35,000 மில்லியன் ரூபாவை தாண்டும் என அவர் மதிப்பிட்டார். இந்த ஊழல் மற்றும் நட்டத்தின் காரணமாக எதிர்காலத்தில் மின்சார கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்படலாம் என எச்சரித்தவர், இதற்கு காரணமான மின்சக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் எனவும் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் குற்றம் சுமத்தினார். இந்த ஊழல்களுக்கு ஜனாதிபதியும் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்த மரைக்கார், ஐக்கிய மக்கள் சக்தி இந்த மோசடிகளை தொடர்ந்து அம்பலப்படுத்தும் எனவும் உறுதிபட தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நிலைமை காரணமாக தற்போது இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டு பிரஜைகளுக்கு 14 நாட்களுக்கு விசா நீடிப்பு வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பல சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சில வெளிநாட்டு பயணிகள் திட்டமிட்டபடி நாட்டிலிருந்து வெளியேற முடியாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் விளைவாக பல சுற்றுலா பயணிகள் தமது விசா காலம் முடிவடைவதற்குள் வெளியேற முடியாத அபாயத்தை எதிர்நோக்கினர். இந்த நிலைமையை கருத்தில் பிப்ரவரி 28 முதல் மத்திய கிழக்கிற்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டு வெளிநாட்டு பிரஜைகளுக்கு 14 நாட்களுக்கு கட்டணமின்றி விசா நீடிப்பு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகள் இலங்கையில் சட்டப்பூர்வமாக தங்கியிருக்கும் அதேவேளை மாற்று பயண ஏற்பாடுகளை செய்ய அவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்குவதே இதன் நோக்கமாகும் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக வரும் நாட்களில் விமான ரத்துக்கள் தொடருமானால் மேலும் 14 நாட்களுக்கு கட்டணமின்றி விசா நீடிப்பு வழங்குவதற்கு பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கு மாற்று விமானங்களை பெற்றுக் கொள்ளும் வரை நாட்டில் சிக்கியுள்ள பயணிகள் சட்டப்பூர்வமாக தங்கியிருப்பதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும்.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த வருடம் 62 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் ஏனைய மாவட்டங்களை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலேயே மோசடிகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன என யாழ்ப்பாணம் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் APS ஜெயமகா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் கடந்த வருடம் 225 மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக இடம்பெறும் மோசடிகள், இணைய குற்றங்களூடாக இடம்பெறும் மோசடிகள், காணி மோசடிகள், ஆன்லைன் மோசடிகள் என்பன அவற்றில் அடங்குகின்றன. இந்த மோசடிகள் மூலம் 62 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 200 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய மோசடிகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக மீண்டும் அதிகரித்து வருகின்றன. இலங்கையின் வேறு பகுதிகளை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலேயே அதிகளவு மோசடிகள் இடம்பெறுகின்றன. வெளிநாட்டு வாழ்க்கையில் மக்களுக்கு இருக்கும் ஆசையை மோசடியாளர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றார். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழும் நடவடிக்கை தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு சட்டவிரோத மணல் அகழ்ந்த வாகனம் ஒன்றை காவல்துறையினர் துரத்திச் செல்லும் காணொலி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. வடமராட்சி வடக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் நெல்லியடி காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லியடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட துன்னாளி பகுதியில் நேற்று மணல் மண் ஏற்றிக் கொண்டிருப்பதாக நெல்லியடி காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வடமராட்சி கிழக்கில் தற்போது 2 டிப்பர்கள் தலா 4 தடவைகள் சட்டவிரோத மணல் அகழ்வு விநியோகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிப்பதுடன் சட்டவிரோத மணல் மண் கடத்தலால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் தொடர்பாக மணல் கடத்தல் கும்பலுக்கு பயந்து கருத்து தெரிவிக்க மக்கள் அச்சப்படுவதாகவும் சமூக செயற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அப்படி போடு நல்ல விளையாட போடு அதுக்கு இந்த பைக்கான பிடிச்சிருப்பா அப்படியே பைக் பைக் மத்திய கிழக்கில் தொடரும் போர் பதற்றம் காரணமாக வான்வழி மூடப்பட்டுள்ளமையினால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஐரோப்பிய இடங்களுக்கான விமான பயணத்தை ஆப்கானிஸ்தான் மற்றும் அஜர்பையின் வழியாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கில் வான்வழி பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளன. வான்வழி மூடப்பட்டுள்ளதன் விளைவாக மத்திய கிழக்கில் உள்ள நகரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. நேற்று 7 விமானங்கள் மட்டுமே திட்டமிடப்பட்டன. இந்நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஐரோப்பிய இடங்களுக்கான விமான பயணத்தை ஆப்கானிஸ்தான் மற்றும் அஜர்பையின் வழியாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வழித்தட மாற்றம் காரணமாக லண்டனுக்கு விமான பயணத்தை நேரம் 1.5 மணி நேரம் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பதற்ற நிலை காரணமாக வான்வழி மூடல் சுற்றுலா பயணிகளின் வருகையை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
இரு வெளிநாட்டவர்களால் மிகவும் சூட்சுமமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை போதைப்பொருள் கடத்தல் முயற்சி சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் முறியடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் கனடா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்கள் 25 வயதுடைய ஆண் ஒருவரும் 29 வயதுடைய பெண் ஒருவரும் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று காலை தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை சுங்க அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட இலக்கு வைக்கப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர்களின் பயண பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 32.159 கிலோகிராம் எடையுடைய குஷ் ரக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் சந்தை பெறுமதி சுமார் 32,15,90,000 ரூபாய் என சுங்க அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் சுங்க கட்டுப்பாடில் உள்ள நிலையில் சுங்கப்பிரிவு மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாடு பிரிவினரால் முதற்கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக இவர்கள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர்.